அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆவணியில் ஒரு தேங்காய் பரிகாரம். அன்பு சொந்தங்களே, அற்புதமான ஒரு பரிகாரம் இப்போ சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் சரி, கடன் தொல்லையிலிருந்து, கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து, குழந்தைகள் பிரச்சனையிலேருந்து, எந்த விதமான பிரச்சனை, காரிய தடைகள், திருமண தடை, புத்திரபாக்கிய தடை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும், மாற்று கருத்தே கிடையாது. இந்த பரிகாரத்தை இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒருத்தருக்கு கூட தோல்வி அடையாத ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அற்புத அறிவிப்பு. குழந்தைகள் வைத்துள்ள அத்துணை சொந்தங்களும் அன்பு கூர்ந்து இதை கேளுங்கள். ஆவணி மாதம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த மாதம். இந்த மாத பௌர்ணமியில் நமது அறக்கட்டளையின் சார்பாக சந்தான கோபாலகிருஷ்ணர் பால ஹோமம் நடத்த போகிறோம். மிக விமர்சையாக இந்த ஹோமம் குழந்தைகளுக்கானது. பிறந்த குழந்தை முதல் உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை வயசு ஆயிருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணிக்கலாம். குழந்தைகளுடைய நலம், ஆரோக்கியம், கல்வி திறன், ஞாபக சக்தி, நல் ஒழுக்கம் அத்துணையும் மேம்படும். பெற்றோர்கள் மனதை புரிந்து குழந்தைகள் வளர்வார்கள். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொண்டால் பிரசாதமாக கோபாலகிருஷ்ண ரக்ஷை அனுப்பி வைக்கப்படும் கொரியர் மூலமாக. அதை பூஜை அறையில் மட்டும் வைத்து வணங்க வேண்டும், அல்லது பீரோவில் வைத்துக் கொள்ளலாம். கையில் கழுத்தில் கட்டக்கூடாது. 12 மாதம் அது இருக்கணும். அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த ஹோமத்திற்கு சங்கல்பம் செய்ய கட்டண விவரங்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளோர் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விடலை தேங்காய் என்பது மிக மிக விசேஷமானது. விடலை தேங்காய் என்றால் என்ன? முக்கண்களை கொண்ட தேங்காய் மனிதனின் தலையை குறிப்பதாக நமது வேதங்கள் சொல்கின்றது. அதன் கடினமான ஓடு மனிதனின் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை குறிக்கும். அந்த ஓட்டை இறைவன் சன்னதியில் உடைத்து சிதறடிப்பதன் மூலம் நம்மிடம் உள்ள அகந்தையை தகர்த்து உள்ளே இருக்கும் தூய்மையான இளநீர் போன்ற பக்தி பேரன்பை வெளிப்படுத்தும் ஒரு தத்துவார்த்த பொருள் தான் விடலை தேங்காய் என்பது. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமானது என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில தேங்காய் உடைத்து தரிசனம் பார்த்து வாருங்கள். இந்த அற்புதமான பரிகாரத்தை குடும்பத்தோடு போய் பண்ணீங்கன்னா கூடுதல் நன்மை. எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு இங்கே போனாலும் சரி, போகும்போது ஒரு தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு சுவாமியின் முழு பக்தியோடு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்பாக தேங்காயை உடைச்சிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க. இதுதான் ஆவணி ஞாயிறு அற்புத பரிகாரம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் 4 ஞாயிறு வருது. 23/8/2026, 30/8/2026, 6/9/2026, 13/9/2026. இதில் எந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. அன்பு சொந்தங்களே, கண்டிப்பாக சொல்கிறேன், அசந்து போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஒருவேளை உங்களால் கோயிலுக்கு போக முடியல, அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கோயிலில் தேங்காய் உடைக்கும் வசதி இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்பாக ஒரு முழு தேங்காய் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வடக்கு திசை நோக்கி நிற்க வைத்து அவர்களுக்கு சுற்றுங்க. திருஷ்டி கழிப்போம்ல, அந்த மாதிரி அவர்களை சுற்றி அப்படியே தேங்காய் எடுத்துட்டு வெளியே வந்து உங்கள் வீட்டையும் ஒரு 3 முறை சுற்றி அந்த தேங்காயை உங்கள் வீட்டு வாசலை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொன்ன நல்லது நடக்கும். முடிஞ்சால் கோவிலில் போய் பண்ணுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்பு சொந்தங்களே, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கும் நான் ஏதாவது ஒரு புதிய ஆன்மீக வித்தையை வாட்ஸ்அப்பில் குழு அமைச்சு சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் பற்றியில் வீற்றிருந்து உலக மக்கள் அத்துணை பேருக்கும் வரங்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கும் கற்பக விநாயகரின் மந்திர உபாசனையை எளிமையான தமிழில் ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 பாடங்களாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரே நாளில் நடத்தி அன்று மாலை மானசீக முறையில் தீட்சையும் தரப்போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கற்பக விநாயகரின் சித்து உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த பயிற்சியில் கலந்துக்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு கற்பக விநாயகர் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.